ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமல்ஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இந்த எக்ஸ்பெல் ஹீரோட சாப்டர் 6 தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அது சரியாக வரைக்கும் இப்போ தான் போயிட்டு இருக்கும். ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறந்துடாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் வந்து வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. நம்ம வளவளன்னு பேசாமல் டேரெக்டாக எபிசோட்ல போகலாம். சாப்டர் 6ஓட ஸ்டார்டிங்லேயே ஒரு புது இடத்துல தான் இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள போய் பார்த்தா புதுசாக ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு பின்னாலேருந்து இன்னொருத்தன் வந்து இன்னைக்கான ரிப்போர்ட் எடுத்துட்டு இருக்கான். கிம் ஸ்வான் டாக்கோட பாட்டியோட ரிப்போர்ட். இது யாரும் தெரியல. கிம் ஸ்வான் டாக்ங்கிறவன் வந்து ஹீரோட ஓல்டு பார்ட்டி லீடர். ஞாபகம் நினைக்கிறேன். ஹீரோ கூட அடிச்சு வாட்டி விட்டுருப்பான். அண்ட் அவன் பேரை தப்பா சொல்லியிருந்தேன்னா கொஞ்சம் சாரி, எனக்கு வந்து பேர் வாயில நுழைய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு சில பேரோட தப்பா சொல்லலாம். ஐ மீன் என்னால் ஒழுங்கா சொல்ல முடியல. ஏன்னா வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குது. பேர்லாம் அந்த லட்சணத்தில் வச்சிருக்காங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே சொல்லு. அதுக்கு முன்னாடி கிம் எப்படி இருக்கான், அவன் கரெக்டாக செட் ஆகிட்டானா நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்குறான். இதை பார்த்துட்டு கிம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கப்ப, ஏன் அவனுக்கு ஞாபகம் இல்லையா, ஹீரோ அடிச்சு விட்டதுக்கப்புறம் அவனுக்கு பதிலாக கொண்டாந்து சேர்த்த முடியாது, அவனை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா கொரோஸ்கில்லோட கில்டு லீடர். ஐ மீன் வந்து முன்னாடி தான் பார்ட்டி லீடர் தான், இவன் கில்டுக்கே லீடர். அவங்களையா, அவங்கள பார்க்கும்போது வந்து அடாப்டேஷன் ஸ்டேஜில் தான் இருக்க மாதிரி இருக்கு. எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் பார்த்தா அவங்க இன்னும் ஃபுல்லாக செட் ஆகல நினைக்கிறேன். இப்போ தான் செட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக பார்ட்டி லீடர் வந்து ஃபுல்லாக பார்த்துப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீரோட வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ட் வந்து எங்கே போனாலும் நம்ம ஹீரோ வந்து அவமானப்படுத்துறதே எல்லாரும் வேலையை வச்சிருக்காங்க, யாரும் தான் தெரியல. இதை கேட்டுக்கிட்டு இருந்தவன் வந்து அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அந்த ஹீரோவை பத்தி அப்படின்னு சொல்றான். அப்படின்னு அவனை பத்தி என்ன முக்கியமான விஷயம் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்கும். அது வந்து இப்பதான் வந்து 4th ரேங்க் ப்ரொமோஷன் டெஸ்ட் எடுத்திருக்கான் அப்படிங்கும். அவனுக்கு வந்துட்டு பாருங்க ஒரு கடுப்பு. அவன் அந்த அளவுக்கு கடுப்பு வரான். ஏன் தான் இன்ன வரைக்கும் தெரியல. இல்ல ஹீரோ மேல அவ்வளவு பெரிய வன்மத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியல. அவன் என்ன இவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கான், ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கூட எல்லாம் போய் ப்ரொமோஷன் டெஸ்ட் எடுக்க போயிருக்கான் பாரு. அவன் கண்டிப்பா முட்டாளா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அப்ப பின்னால இருந்து கேட்டிருந்தேன் வந்து அது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எல்லாம் போயிருக்கான். அது மட்டும் இல்லாம யூட்டா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்திருக்காரு அப்படிங்கவே வந்துச்சு. இவனுக்கு அடுத்த ஒரு கடுப்பு. எப்படி அவனுக்கு அவன் கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறதோட அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டாங்க. அடுத்த சீனுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ சண்டை போடுறதுனால அந்த இடத்துக்கு வந்து நம்ம எக்ஸாமினோட ஸ்வாட் வந்து உடஞ்சு கிடக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பிக்சர்ல பார்த்தா நம்ம ஹீரோ மாசா கழுத்துல கத்தி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான் எக்ஸாமினோட கழுத்துலயே. இதை பார்த்த எக்ஸாமினர் வந்து இப்பதான் தெரியுது எப்படி யூனிட்டா கிட்ட இருந்து நீ ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து எப்பா நீ எப்படியோ தோத்துட்டா, சோ அமைதியா சரண்டர் ஆயிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் என்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு எலமெண்டலிஸ்ட், ஐ மீன் வந்து சமணர், ஸ்பிட் சமணர் எலமெண்டலிஸ்ட்டும் ஒண்ணுதான். ஓகேவா, அதை மறந்துடாதீங்க, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இன்னொரு சொல்றேன், ஏன்னா பாயிலேருந்து யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா குழப்பிடுவீங்களா, அதுக்கு தான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு எலமெண்டலிஸ்ட் அனுப்பி வச்சிருக்கான். அது கண்டிப்பா ஒரு சீட்டிங்கா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டாங்க. ஹீரோ வழியா அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஜெயிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்னொரு டெஸ்ட் வேற இருக்கு. ஹீரோ வந்து வெளில வந்து உட்காந்துட்டு எப்பா நான் என்னால செத்து போயிருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு எப்படி அதெல்லாம் பண்ணா, எப்படி இவ்வளவு ஈஸியா ஸ்பிட் மேஜிக் எல்லாம் ஈஸியா கத்துக்கிட்டு இருக்கா, அதுவும் ஒவ்வொரு வாட்டி புது புது மூவா யூஸ் பண்றியடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து அது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கே தெரியலமா. அது மட்டும் இல்லாம வந்து நான் வந்து இந்த மாதிரி எலமெண்டல் பவர் எல்லாம் யூஸ் பண்றதுக்கான ரீசன் வந்து இந்த பேட்டிலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுக்கான ரீசன் வந்து அவனா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு நம்ம யூனிட்டாவா தான் யோசிக்கிறாங்க. நான் கூட யூனிட்டா ஏதோ வன்மத்துல தான் பண்ணான்னு நினைச்சேன். கடைசியில ஏதோ நல்லதுதான்ப்பா பண்ணிருக்கான். யூனிட்டா மைண்ட்ல என்ன இருக்குன்னே சுத்தமா தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம நீ ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணா. நீ இல்லைன்னா கண்டிப்பா நம்மளால ஜெயிச்சிருக்க முடியாது. ஏன்னா நீ தான் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணா, அதனாலதான் என்னால கரெக்டா அட்டாக் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாராட்டிட்டு இருக்கான். இதை கேட்ட நம்ம ஹீரோனுக்கு ஒரே வெக்கமா போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அதெல்லாம் சாதாரண விஷயம் தான், அதெல்லாம் விட்டு தரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான், ஒரு வழியா நான் வந்து மார்க் பேட்டில் ஜெயிச்சிட்டேன், அதே மாதிரி வந்து இந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்லயும் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நல்லா இருக்கும். ஐ மீன் வந்து இப்போ வந்து இன்டர்வியூ எடுக்க போறாங்க, அதுல வந்து பாஸ் ஆனாதான் அடுத்த ரேங்க் ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. அந்த டைம் உள்ள இருந்து வந்து நம்ம ஃபன் கில்ட தான் கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் தான், எப்பா ஃபன் கில்ட இருக்கீங்களா, இன்டர்வியூ உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு, அது மட்டும் நீங்க உள்ள வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. உள்ள போனா அங்க இருக்க 3 பேருமே அவங்க போன பார்ட்டியை பத்தி பேசிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணிருப்பாங்க இன்டர்வியூ, அவங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க. போன பார்ட்டி நல்ல பெப்பராகி தான் வந்திருந்தாங்க முன்னாடியே. அது மட்டும் இல்லாம அவங்க சண்டை போட்டது மார்க் பேட் எல்லாம் பாக்குறப்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. உங்க 2 பேருக்கு அப்ஜெக்ட் இல்லைன்னா கண்டிப்பா ப்ரொமோட் பண்ணிடலாம், உங்க 2 பேருக்கு ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் தான் நம்ம ஹீரோயினும் உள்ள வந்துட்டாங்க. அப்ப சைட்ல உட்காந்து வந்து எனக்கு அப்ஜெக்ஷன் இருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்க எப்படி ப்ரொமோட் பண்ண முடியும், அவங்க சண்டை போட்டதும் சரியில்லை, அவங்க கொஞ்சம் விட்டுருந்தா வந்து கண்டிப்பா தோத்து போயிருப்பாங்க, அது மட்டும் இல்லாம வந்து டேங்கரும் சரியில்லை, அண்ட் வந்து அட்டாக் ஆயிருந்தா என்ன பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த மாதிரியான பார்ட்டி எல்லாம் எப்படி 4th ரேங்க் ப்ரொமோட் பண்ண முடியும், அவங்களோட டாக்குமெண்டே கசக்கி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப உள்ள வந்து ஹீரோ வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நின்றுட்டு இருக்கான். அப்ப எக்ஸாமினர்ல ஒருத்தவங்க சரி உட்காருங்க உங்களோட டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உட்கார சொல்றாங்க. குட் மார்னிங், நாங்க வந்து வெரி ஃபன் கில்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்காராங்க. அந்த நடுக்குள்ள இருக்கவங்க எல்லாரும் வந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு உங்களோட ஒரே ஒரு பார்ட்டி மட்டும் தானே இந்த அசைன்மெண்ட் டெஸ்ட்லேயே ஃபுல்லாகவே ஜெயிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எப்பறம் மற்றவங்கலாம் ஜெயிக்காம உள்ள வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஜெயிக்காம தான் உள்ள வந்திருப்பாங்க. ஒன்று ஜெயிக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த எக்ஸாமினர்லேருந்து ஒரு அப்ரூவ் வாங்கினாலே போதும் அவங்க அடுத்த டெஸ்ட்டுக்கு போய்
மூவ் ஆயிடலாம். ஓகேவா? ஸோ அப்படிதான் நிறைய பேர் வந்து அப்ரூவ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க எக்ஸாமினேட் வந்து. நம்ம ஹீரோட டீம் மட்டும் தான் ஜெயிச்சு வந்திருப்பாங்க தோக்கடிச்சிட்டு. இது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா தான் இருக்கு. நீங்க நல்லா தான் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் இது வந்து எங்களோட லக்குன்னு தான் நினைக்கிறேன், பியூரான லக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு ரொம்ப பொலைட்டா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மூஞ்ச பார்த்து தான் கொஞ்சம் வித்தியாசமா ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினையும் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நடுவில் உட்காந்து வந்து இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ வந்து எங்க பாட்டிலே 2 பேருங்கிறதுனால நம்ம இன்டர்வியூ எடுக்க தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சைட்ல இருக்க வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்மா நீ உன் காது கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கு, உன்னோட ஹேர் ஸ்டைல கொஞ்சம் ரிமூவ் பண்றியா, ஐ மீன் வந்து முடிய தள்ளுறியா அப்படின்னு கேட்கறான். ஓகே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேரை வந்து பின்னாடி தள்ளுறாங்க. பார்த்தா வந்து அவங்களோட காது தெரியுது. இதை பார்த்துட்டு அந்த இன்டர்வியூவர் வந்து என்னம்மா நீ ஒரு ஆஃபல்ப்பா, சரி ஓகே நீ வந்து ஒரு ஆஃபலட்டட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். திமுறா கேட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அங்க இருந்த இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சார் நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார், உங்க வார்த்தையை தேவையில்லாம விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இதை கேட்டவனும் சரி ஓகே நான் அப்பாலஜி பண்ணிக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் இது என்னோட ஒரு ஹாபியா போயிடுச்சு, நான் என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரு கொஞ்சம் திமுறா பதில் சொல்லிட்டு இருக்கேன். என்னை பார்த்தாலே எனக்கு காண்டாவது. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஏன்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீப் போட்டு ஒன்று திட்டிருப்பான். அது வந்து நல்லா சொல்ல முடியாது. ஓகேவா? அந்த ஹீரோயின் வந்து இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, சரி விட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து சரி ஓகே வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா உட்காந்துக்கிட்டு இருக்கான். சரி பொறுமையா இருப்போம், இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா திருப்பி இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டன் ஆரம்பிக்கிறான் ஹீரோ. அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பொண்ணு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். இந்த வாட்டி வந்து நம்ம ஹீரோயின் இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. உங்களோட அப்பா வந்து இந்த மாதிரி கியோட்டோல இருக்க மாஸ்டர்ஸ் ரிசர்ச் சென்டர்ல வந்து வேலை பாக்குறாங்க தானே அப்படிங்கும். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் சொல்றாங்க. சரி ஓகே நீயும் ஆல்சோ வந்து ஹண்ட் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி மியூட்டன்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றான். இது ரொம்ப அமேசிங்கான விஷயம் தான், அது மட்டும் இல்லாமல் புதுசா இருந்த கில்டு வந்து 2 மெம்பர்ஸோட இந்த மாதிரி பண்றது ரொம்ப பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம ஹீரோட்ட சண்டை வளர்த்துருப்பாங்க அந்த எக்ஸாமினர் தான். அது மட்டும் இல்லாமல் நான் 10 வருஷமா அந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன், வேலை பார்த்துட்டு இருக்கேன். பட் வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபல் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திமுறாவே நக்கலாக பேசிட்டு இருக்கான். ஏன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் வந்து வாரியர் ஸ்கில்லேருந்து வந்திருக்கான், அதை சொல்ல மறந்துட்டேன். ஓகே வாரியர் ஸ்கில்லேருந்து வந்தவன். அதனால வந்து எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இந்த மாதிரி சப்போஸ் வந்து கொரியா மேல வந்து எல்ஃபெல்லாம் போருக்கு வந்தாங்க, ஐ மீன் வந்து வார்க்கு வந்தாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க கொரியாவோட சைடு நிற்பீங்களா அப்படி இல்லைன்னா எல்ஃப் சைடு நிற்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டானது தான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஆஃபல்ஃபா இருக்கப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து கொரியாவில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஐ மீன் மனுஷங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. சப்போஸ் வந்து இப்போ மனுஷங்களுக்கும் எல்ஃபுக்கும் வார் வந்தா மனுஷங்க சைடு நிக்கிறதா எல்ஃப் சைடு நிக்கிறதாங்கிற முடிவு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு 2 சைடுக்குமே. இதை கேட்ட நம்ம ஹீரோயின் வந்து அது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மெதுவா சொல்றாங்க என்னமோ. அதை கேட்டா வந்து கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான், இந்த மாதிரி வந்து வாரியர் கில்ல இருக்க மெம்பர்ஸ்க்குலாம் நீங்க இப்படிதான் ட்ரைனிங் கொடுப்பீங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம இப்போ வந்து இன்டர்வியூல ஃபோக்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து என்னோட கில் லீடர் அட்டாக் பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்கறான். கேட்கவும் வந்து பக்கத்துல இருந்தவங்களாம் அதை கேட்டு மிரண்டு போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி பேசிவிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்வியூவர் நம்ம ஹீரோட்ட பேசிக்கிட்டு சண்டை வளர்த்துக்கிட்டு அவன் தான் எப்பா நான் இன்டர்வியூவர் இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட பேசக்கூடாது, அது மட்டும் இல்லாம இதெல்லாம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அப்படிதான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் சார் கொஞ்சம் அமைதியா இருக்கு சார், இந்த மாதிரி கத்தாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டா சொல்றான், இந்த மாதிரி வந்து நீங்க எங்களோட கில்ட இந்த மாதிரி பேசலாம் தப்பு, இந்த மாதிரி தப்பாலாம் பேசக்கூடாது, அது மட்டும் இல்லாம இந்த ப்ரொமோஷன் டெஸ்ட்டை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை, நான் தூக்கி நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இதை கிட்ட நம்ம ஹீரோயின் தான் டே அமைதியா இருறாப்பா, நம்ம இங்க ஒன்றும் சண்டை போறதுக்கு இப்போ வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கே இந்த விஷயம் கஷ்டமா தான் இருக்கு, ஏன்னா யாருக்கு தான் இந்த மாதிரி பேசினா கஷ்டமா இருக்காது. பட் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்க வந்திருக்காங்கல்ல, அதனால கொஞ்சம் அமைதியா இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஸோ அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் காமிக்கிற அப்புறம் ஒரு வழியா நம்ம கில்லோட இடத்துக்கு வந்துட்டாங்க. உள்ள வந்து உட்காந்து நம்ம ஹீரோனையும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து சாரிப்பா நான் அந்த மாதிரி பண்ணதுக்கு எனக்கு வந்து வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் எடுத்து நடந்துட்டு தான் நம்ம ஹீரோ வந்து சாரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நல்ல விஷயம் தான் விடு, எனக்காக இந்த மாதிரி பேசினதுக்கு ரொம்ப நன்றி, எனக்காக டிஃபெண்ட் பண்ணி பேசிருக்கில்ல, அது மட்டும் இல்லாமல் என்னோட சைட்ல நின்று இப்பதான் ஒருத்தவங்க இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினி. அப்ப ஹீரோ வந்து அவன் ஹீரோயின் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கம்ப்யூட்டர். அதை பார்த்துட்டு வந்து எதுக்கு நீ இந்த மாதிரி ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்க கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அது வந்து சும்மா தான் அந்த யார் பாஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ரிசல்ட் வந்துட்டு 2 பேரும் அந்த ரிசல்ட் ஆர்வமா பாக்குறப்ப அந்த சீன் அப்படியே அங்க கட் பண்ணிட்டு இங்க வந்துட்டாங்க. யார் நம்ம எக்ஸாம் இருப்பாங்கல்ல அங்க வந்துட்டாங்க. அங்க அந்த பொண்ணு கேட்கறாங்க, நீங்க என்ன அவ்வளோ ஆர்வமா எதை யோசிச்சுட்டீங்களா, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அது ஒன்றும் இல்லை, சாதாரணமா விட்டுரு, அந்த இடத்துல நடந்ததுக்கு வந்து நான் அப்பாலஜி பண்ணிக்கிறேன், சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம அவன் பேசியிருப்பான்ல. அது மட்டும் இல்லாம நான் வந்து அவங்கள ஓவரா தான் புஷ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து அந்த ஆஃப் ஹெல்ப் பார்க்க எனக்கு கொஞ்சம் கியூரியஸ் ஆயிட்டு அவங்களோட லைஃப்குள்ள, ஐ மீன் வந்து சோஷியல் லைஃப்குள்ள ஓவரா இன்வால்வ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம வந்து வெரி ஃபன் கில்டா, ஓகே அவங்க எப்படிதான் வளர்ந்து வர்றாங்கன்னு பாத்துருவோமே, எந்த அளவுக்கு தான் வளர்றாங்கன்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா வில்லத்தனமாக சொல்றான். நான் கூட அங்க அப்பாலஜி பண்ணவும் நல்லவன் தான் நினைச்சேன், கடைசியில் அவன் வந்து வில்லன் தான். நம்ம ஹீரோக்கு தான், ஐ மீன் ஹீரோட கில்டுக்கு தான் நிறைய சைட்லேருந்து வில்லன் இங்கே வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ சைடு வந்து பார்த்தா 2 பேரும் அந்த கம்ப்யூட்டர் ஆர்வமாக பார்க்குறாங்க யாராவது பாஸ் ஆயிருக்கான்னு. கடைசியில் நம்ம ஒரு வழியாக வெரி ஃபன் கில்டு வந்து பாஸ் ஆயிட்டாங்க, எப்படியோ 4th ரேங்க்கு போயிட்டாங்க. ஸோ இந்த இடத்தோட இந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த சாப்டரை எண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக 6th சாப்டருமே எண்ட் ஆயிட்டு
அண்ட் வந்து வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால தான் கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு லைக் போடாமல் இன்னும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் போட்டுவிட்டு பாருங்கள். ஸோ வந்து அடுத்த ஒரு எபிசோட் வந்து பார்க்குற வரைக்கும் டாட்டா பாய் பாய். அண்டு முக்கியமான விஷயம், சப்போஸ் வந்து ஒரு 1 hour to 2 hourக்குள்ளே வந்து இந்த வீடியோவுக்கு 300 லைக் வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கே வந்து அடுத்த எபிசோடும் போஸ்ட் பண்ணுவேன். 2 hours வச்சுக்கலாம். 2 hours-க்குள்ள 300 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அடுத்த எபிசோடு வந்து இன்னைக்கே போஸ்ட் பண்ணப்படும். ஓகேவா? ஓகே, நீங்கள் வந்து லைக் போடுறதுக்கு பாருங்கள். நான் அடுத்த எபிசோட் போடுறதுக்கு பார்க்குறேன். டாட்டா பை பை.